கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಶುಭವನ್ನು ಕೋರುವವನಾಗಿದ್ದೇನೆ. இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதான தேவனுடைய செய்தி, கர்த்தரிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். ಈ ದಿನದಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರುವಂತಹ ದೇವರ ಸಂದೇಶದ ಶೀರ್ಷಿಕೆಯು ಕರ್ತನಲ್ಲಿ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತಹ ವ್ಯಕ್ತಿಯು ಧನ್ಯನು. ஒரு காரியத்தின் தொடக்கத்தை காட்டிலும் அதனுடைய முடிவு விசேஷித்ததாய் இருக்கின்றது. ಒಂದು ಕಾರ್ಯದ ಪ್ರಾರಂಭಕ್ಕಿಂತಲೂ ಅದರ ಮುಕ್ತಾಯವು ವಿಶೇಷವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾ ಇದೆ. ஒரு மனுஷன் ஒரு வீட்டை கட்டத் தொடங்குவானால் அதை அவன் முடிக்க வேண்டும், பாதியிலே அவன் அதை விடக்கூடாது. ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯು ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುವುದಾದ್ರೆ ಅದನ್ನು ಅರ್ಧದಲ್ಲಿಯೇ ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು, ಮುಗಿಸುವಂತವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. லூக்கான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 28 30 வரையில வாசிக்கும்போது அப்படியே சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திபாரம் போட்ட பின் முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லோரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ என்று வேதம் கேட்கின்றது. ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 28ರಿಂದ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾವನಾದರೂ ಒಂದು ಬುರುಜನ್ನು ಕಟ್ಟಿಸಬೇಕೆಂದು ಯೋಚಿಸಿದರೆ ಅವನು ಮೊದಲು ಕೂತುಕೊಂಡು ಅದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಖರ್ಚು ಹಿಡಿದಿದ್ದು ಅದನ್ನು ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಕಾಗುವಷ್ಟು ಹಣ ನನ್ನಲ್ಲಿ ಉಂಟು ಎಂದು ಲೆಕ್ಕ ಮಾಡುವುದಿಲ್ಲವೇ? ಹೀಗೆ ಲೆಕ್ಕ ಮಾಡದೆ ಅದಕ್ಕೆ ಅಸ್ತಿವಾರ ಹಾಕಿದ ಮೇಲೆ ಆ ಕೆಲಸವನ್ನು ಪೂರೈಸಲಾರದೆ ಹೋದ್ರೆ ನೋಡುವವರೆಲ್ಲರೂ ಈ ಮನುಷ್ಯನು ಕಟ್ಟಿಸುವುದಕ್ಕಂತೂ ತೊಡಗಿದನು, ಕೆಲಸ ಪೂರೈಸಲಾರದೆ ಹೋದನು ಎಂದು ಅವನನ್ನು ಹಾಸ್ಯ ಮಾಡಾರು. ஆகவே ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாக அதை முடிக்க முடியுமா, அதுக்கு என்ன தேவை என்பதை அறிந்த பின்பே அதை அவன் தொடங்க வேண்டும். தொடங்கினவன் அதை முடித்தால்தான் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் ஒரு வெற்றியும் உண்டு. ಆದ್ದರಿಂದಲೇ ನಾವು ಯಾವುದನ್ನಾದರೂ ಪ್ರಾರಂಭಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, ಕಟ್ಟುವುದೇ ಆಗಲಿ ಯಾವುದೇ ಕೆಲಸವಾಗಲಿ, ಅದನ್ನು ಮೊದಲೇ ನಾವು ಲೆಕ್ಕ ಹಾಕಿ ಆಲೋಚಿಸಿ ನೋಡಬೇಕು ಮತ್ತು ಅದನ್ನು ಕಟ್ಟಿ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಮುಗಿಸಬೇಕು. இங்கே வேதத்திலே நான் கவனிக்கிறோம், ஒரு மனுஷன் அப்படியாக பரலோகத்துக்கு நேராக அவன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்குகின்றானாம். ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಗಮನಿಸುತ್ತೇವೆ, ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯು ಪರಲೋಕಕ್ಕೆ ತನ್ನ ಪ್ರಯಾಣವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೆ. அங்கே ரட்சிக்கப்பட்டு பிசாசின் பிடியிலிருந்து பாவ பிடியிலிருந்து அவன் விடுபட்டு அப்படியாக ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் தொடங்கி இருக்கின்றான். நல்லதுதான். ಆತನು ಸೈತಾನನ ಹಿಡಿತದಿಂದ ಆತನು ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟು ದೇವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ತನ್ನ ಪ್ರಯಾಣವನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದಾನೆ. ஆனால் அவன் போய் சேர வேண்டியதானே அந்த கானான் தேசமாகிய பரலோகத்துக்கு அவன் போய் சேர வேண்டும். ಆತನು ಹೋಗಿ ಸೇರಬೇಕಾಗಿರುವಂತ ಸ್ಥಳವು ಪರಲೋಕವೆಂದು ಹೇಳುವಂತ ಆ ಒಂದು ಸ್ಥಳವೇ ಆಗಿದೆ. அங்கே வேதத்திலே கவனிக்கிறோம், எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு புறப்பட்டதானே அநேக ஜனங்கள் அங்கே வனாந்திரத்திலேயே சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்த பொழுது அவர் வனாந்திரத்திலேயே 40 வருடங்களை கழித்து அதிலே மரித்து போனார்கள். ஒரு சிலர் மாத்திரமே கானான் தேசத்துக்கு போனார்கள் என்று சொல்லி ನಾವು ಸತ್ಯದಲ್ಲಿ ಗಮನಿಸಿ ನೋಡುತ್ತೇವೆ, ಇಸ್ರಾಯೇಲ್ಯರಲ್ಲಿ ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಹೊರಟು ಬಂದಂತ ಎಲ್ಲಾ ಜನರು ಅವರು ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ದಾಟಿದ ನಂತರ 40 ವರ್ಷಗಳು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಸಂಚರಿಸಿದರು. ಅನೇಕ ಜನರು ಆ ಒಂದು ಅರಣ್ಯದಲ್ಲಿಯೇ ಸತ್ತು ಹೋದರು. ಬರೀ ಕೆಲವು ಮಂದಿ ಮಾತ್ರವೇ ಕಾನಾನ್ ದೇಶವನ್ನು ಪ್ರವೇಶಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இந்த அவருடைய வாழ்க்கைக்கு வெற்றி பெறுகிறதானே அந்த திராணி, அந்த பலன், அந்த சக்தி அவளை இல்லாமல் போனபடியினாலே அவர் நடு வழியிலேயே மாய்ந்து போனார்கள். ಅವರು ತಮ್ಮ ದೇಹಕ್ಕೆ ಅಂದ್ರೆ ತಮ್ಮ ಪ್ರಯಾಣಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ ಅವರು ಮಾರ್ಗದಲ್ಲಿಯೇ ನಶಿಸಿ ಹೋದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி 2 தீமோத்தேயு புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் அப்படியே சொல்லுகிறார். ஒரு நல்ல போராட்டத்தை போராடி நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்லுகின்றார்.
ಅಲ್ಲಿ 2 ತಿಮೋಥೆಯ ಪತ್ರಿಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ಶ್ರೇಷ್ಠ ಹೋರಾಟವನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ, ನನ್ನ ಓಟವನ್ನು ಕಡೆಗಾಣಿಸಿದ್ದೇನೆ, ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அப்படியானால் இந்த போராட்டத்திலே வெற்றி பெறுவதற்கு அவருக்கு தேவையானது என்ன? அது தேவனுடைய பலனாய் காணப்பட்டது. ಆತನು ತನ್ನ ಹೋರಾಟದಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಕಾಣುವುದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಯಾವುದು? ದೇವರ ಬಲವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. சங்கீதம் 84:5 அதைத்தான் சொல்கிறது. Blessed are those whose strength is in you, whose hearts are set on pilgrimage. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕೀರ್ತನೆಗಳು 84ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ನಿನ್ನಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದುವ ಮನುಷ್ಯರು ಧನ್ಯರು, ಅವರು ಯಾತ್ರಾಪರರಾಗಿರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆகவே முதலாவதாக நாம் செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதுக்கு தேவனுடைய பலன் தேவைப்படுகின்றது. ಆದ್ದರಿಂದ ಮೊದಲನೇದಾಗಿ ನಮ್ಮ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ನಾವು ಜಯವನ್ನು ಕಾಣಬೇಕು ಎಂದು ಹೇಳುವುದಾದರೆ ನಮಗೆ ಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಆತನ ಬಲವಾಗಿದೆ. தேவன் பலனை பெற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ದೇವರ ಬಲವನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಏನು? முதலாவதாக தேவனை பலனை பெற வேண்டும் என்றால் முதல் நாம் செய்ய வேண்டியது நம்மை நாமே அங்கே அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை முழுதுமாக அங்கே காலி செய்ய வேண்டும். we must empty ourselves. ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಬಲವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ಮೊಟ್ಟ ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ನಮ್ಮನ್ನು ನಾವು ಬರಿದು ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. நமக்கு பலன் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, ஞானம் இருக்கிறது என்று சொல்லுவோம் என்றால் ஆண்டவருடைய பலன் நமக்கு தேவைப்படுவதே இல்லை. ನಮಗೆ ಬಲವಿದೆ, ನನಗೆ ಶಕ್ತಿ ಇದೆ, ನಾನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇರುವುದಾದ್ರೆ ದೇವರ ಬಲವು ನಮಗೆ ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆ ಇರುವಂತದ್ದು ಹೇಗೆ? நமக்கு பலன் இல்லை, என்னாலே முடியவில்லை என்று ஒரு மனுஷன் சொல்லும்போது மாத்திரம்தான் அங்கே மற்றவருடைய பலன் அவனுக்கு தேவைப்படுகின்றது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಈ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನನ್ನಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ನನ್ನಲ್ಲಿ ಬಲ ಇಲ್ಲ, ನಾನು ಬಲಹೀನನು ಎಂದು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತ್ರವೇ ಅವನಿಗೆ ಬೇರೆಯವರ ಬಲದ ಅವಶ್ಯಕತೆ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. நமக்கு ஆண்டுடைய பலன் தேவை என்றால் நம்மிலே பலன் இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ನಮಗೆ ದೇವರ ಬಲವು ಬೇಕಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳುವುದಾದ್ರೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬಲ ಇಲ್ಲ, ನಾನು ಬಲಹೀನನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು. சில நேரங்களில் நாம் நம்மை பலவான்களாக நினைத்துக் கொள்கின்றோம், ஞானவான்களாக நினைத்துக் கொள்கின்றோம். ஆகவே தான் நம் வழியிலேயே மடிந்து போகின்றோம். ಕೆಲವು ವೇಳೆಗಳಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನೇ ಬಲವಂತನು, ಬಲಿಷ್ಠನು, ನಾನೇ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಮಾರ್ಗದಲ್ಲಿಯೇ ನಶಿಸಿ ಹೋಗುತ್ತೇವೆ. போராட்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் அப்படியாய் கடந்து வருகிற பொழுது அதை எதிர்த்து நிற்பதற்கு, அதிலே வெற்றி பெறுவதற்கு நம்மிலே பலன் இல்லாமல் போய் அதிலே மடிந்து போகின்றோம். ನಮಗೆ ಹೋರಾಟಗಳು, ಸಮಸ್ಯೆಗಳು, ಕಷ್ಟಗಳು ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಬಲ ಇಲ್ಲದ ಕಾರಣ ನಾವು ಅದರಲ್ಲಿಯೇ ನಶಿಸಿ ಹೋಗುತ್ತೇವೆ. சங்கீதம் 107:12 அப்படியாய் சொல்கிறது, அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார், அங்கே சகாயர் இல்லாதபடிக்கு விழுந்து போனார்கள். ಆದ್ದರಿಂದ ಕೀರ್ತನೆ 107:12 ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆತನು ಅವರನ್ನು ಕಷ್ಟಗಳಿಂದ ಕುಗ್ಗಿಸಿದನು, ನಿರಾಶ್ರಯರಾಗಿ ಬಿದ್ದು ಹೋದರು. இங்கே கவனிக்கின்றோம், ஆண்டவர் சில நேரங்களிலே சில கஷ்டங்களையும் சில பிரச்சனைகளையும் அங்கே மனிதனுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கின்றார். ஆகவே அவைகள் வருகிற பொழுது அந்த மனுஷன் அங்கே சகாயர் இல்லாதபடிக்கு அவன் மரித்து போகின்றான், அவருடைய இருதயங்களை அவன் நொறுக்குகின்றார் என்று வேதம் சொல்கின்றது. ಆದ್ದರಿಂದಲೇ ದೇವರು ಕೆಲವು ವೇಳೆಗಳಲ್ಲಿ ಕೆಲವು ಮನುಷ್ಯರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳನ್ನು, ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಆತನು ಬರಮಾಡುತ್ತಾನೆ. ಯಾಕೆಂದರೆ ಅವರು ಕಷ್ಟಗಳಿಂದ ಕುಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟು ನಿರಾಶ್ರಯರಾಗಿ ಬಿದ್ದು ಹೋಗುವರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இப்போதும் நாம் கவனிக்கின்றோம், இந்த கொரோனா வைரஸ் வந்திருக்கின்றது.
இங்கே பெரிய பெரிய நாடுகள், பலமுள்ள நாடுகள் என்று சொல்லுதான எல்லா நாடுகளும் இப்போ தலை குனிந்திருக்கின்றது. இந்த கொரோனா வைரஸுக்கு இன்னொரு வேக்சினோ ஒரு மருந்தை கண்டுபிடிக்காதபடிக்கு அங்கே லட்சமான ஜனங்கள் இறந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ವಿಶ್ವದಲ್ಲಿ ಗಮನಿಸಿ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ನೋಡಿದರೆಯೋ ಈ ಒಂದು ಕೊರೋನಾ ಅಣುವಿನಿಂದ ಜನರು ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟು ಅನೇಕ ಜನರು ಇದರಿಂದ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟು ಸೋಂಕಿತರಾಗಿದ್ದಾರೆ. ಮತ್ತು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ರಾಷ್ಟ್ರಗಳು ಸಹ ಇದರ ಮುಂದೆ ತಲೆ ತಗ್ಗಿಸುವಂತೆ ಆಗಿದೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಇದಕ್ಕೆ ಇನ್ನೂ ಮದ್ದನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. ಲಕ್ಷಾಂತರ ಜನರು ತಾವು ಮರಣವನ್ನು ಅಪ್ಪಿದ್ದಾರೆ. நாம் ஒன்றும் இல்லை என்பதை அறிவதற்கு நம்முடைய பலன், நம்முடைய சக்தி, நம்முடைய ஞானம் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று நாம் உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் சில நேரங்களே இப்படிப்பட்ட காரியங்களை அவர் அனுமதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. ನಾವು ಏನೂ ಇಲ್ಲ, ನಾವು ಅಶಕ್ತರು, ನಿರ್ಬಲರು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ದೇವರು ಕೆಲವು ವೇಳೆಗಳಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತ ಸಂಭವಗಳನ್ನು, ಘಟನೆಗಳನ್ನು ಉಂಟಾಗುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. மோசே பார்வோனுடைய ராஜ்யத்திலே அவன் வாழ்ந்தபோது கர்த்தர் அவனை அழைக்கவில்லை. ஆனால் அவன் ஒரு ஆட்டு இடையனாக நான் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்த பொழுது தான் கர்த்தர் அவனை அங்கே அழைத்தார் என்று வேதம் சொல்லுகின்றது. ಮೋಶೆಯು ಅರಮನೆಯ ಸುಪ್ಪತ್ತಿಗೆಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನನ್ನು ದೇವರು ಕರೆಯಲಿಲ್ಲ. ಆದರೆ ಆತನ ಒಬ್ಬ ಕುರುಬನಾಗಿ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ತಾನು ನಿರ್ಬಲನು, ಅಶಕ್ತನು, ತನ್ನಿಂದ ಏನೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಮೋಶೆಯನ್ನು ಕರೆಯುತ್ತಾನೆ. கர்த்தர் அழைத்த போது மோசே என்ன சொல்கிறார்? ஐயா, நான் ஒன்றுமே இல்லை, எதுக்குமே உதவாத ஒரு மனுஷன் என்பதை அவர் அறிக்கையிடுகின்றார். அதை வேதத்திலே வாசிக்கின்றோம். அங்கே யாத்திராம் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே எப்படி சொல்லப்படுகிறது? அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். ಅಲ್ಲಿ ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಗಮನಿಸಿ ನೋಡ್ತೇವೆ. ಮೋಚನ ಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಮೋಶೆಯನ್ನು ಕರೆಯುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಮೋಶೆ ದೇವರಿಗೆ ಫರೋಹನ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೂ ಇಸ್ರಾಯೇಲ್ಯರನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಕರೆದುಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕೂ ನಾನು ಎಷ್ಟರವನು ಎಂದು ಹೇಳಿದನು. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மோசே நான் ஒன்றுமில்லை, நான் ஒரு திக்குவாயின், பேச முடியாத ஒரு மனுஷன், நான் எம்மாத்திரம் நீர் கொடுக்கிறதான இவ்வளவு பெரிய வேலையை செய்வதற்கு என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறதான, தன்னுடைய பலவீனத்தை உணர்கிறதான இந்த நேரத்திலே வந்தபொழுது தான் கர்த்தர் அங்கு மோசே அழைக்கின்றார். ಮೋಶೆಯು ತಾನು ಮಂದನಾಲಿಗೆಯುಳ್ಳವನು, ವಾಕ್ಚಾತುರ್ಯವಿಲ್ಲದವನು, ನಿನ್ನ ಜನರಾಗಿರುವಂತ ಇಷ್ಟು ಜನರನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಕರೆದುಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕೆ, ಅವರನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ನಾನು ಬಲಹೀನನು, ನನ್ನಿಂದ ಏನೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ನಾನು ನಿರ್ಬಲನು ಎಂಬುದಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿಯೇ ಮೋಶೆಯನ್ನು ದೇವರು ಕರೆಯುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. எப்போது நாம் நம்மை வெறுமையாக்குகின்றோமோ, நம்முடைய பாத்திரம் எப்பொழுது வெறுமையா இருக்கிறதோ அப்பொழுது மாத்திரமே கர்த்தர் தன்னுடைய பலத்தினாலே அதை நிரப்ப முடியும். கர்த்தரிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். ನಾವು ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಬರಿದು ಮಾಡಿಕೊಂಡು ನನ್ನಲ್ಲಿ ಏನು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ನನ್ನಿಂದ ಏನು ಬಲಹೀನನು ನಾನು ಎಂಬುದಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನು ತುಂಬಿಸುವಂತವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. ಆದ್ದರಿಂದಲೇ ಸತ್ಯದ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, ನಿನ್ನಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದುವ ಮನುಷ್ಯರು ಧನ್ಯರು ಎಂಬುದಾಗಿ. இரண்டாவதாய் நாம் கவனிக்கின்றோம், இந்த பலன் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான இந்த பலன், பரலோகத்துக்கு போக வேண்டியதானே இந்த பலன் எங்கே கிடைக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து முடிவெடுக்க நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். ಈ ಎರಡನೇದಾಗಿ ಗಮನಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಯಾತ್ರೆಯಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಬಲವು ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அப்படியே சொல்கிறது, my grace is sufficient for you, for my strength is made perfect in your weakness. இங்கு உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ಇಲ್ಲಿ 2 ಕೊರಿಂಥದ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ನನ್ನ ಕೃಪೆಯೇ ನಿನಗೆ ಸಾಕು, ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿಯೇ ಬಲವು ಪೂರ್ಣ ಸಾಧಕವಾಗುತ್ತದೆ. ஆம், எங்கே இது பலன் கிடைக்கிறது? அது ஆண்டவரிடத்திலே கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
ಬಲವು ನಮಗೆ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ, ಅದು ದೇವರಿಂದಲೇ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆண்டவருடைய கிருபை, His grace is sufficient for us. நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்குகின்றது. ஆகவே இந்த கிருபையை அளிக்க வல்லவர் அது ஆண்டவர் என்பதை அறிந்து அவரிடத்திலே நாம் முழுதுமாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ನನ್ನ ಕೃಪೆಯೇ ನಿನಗೆ ಸಾಕು, ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಬಲವು ಪೂರ್ಣ ಸಾಧಕವಾಗುತ್ತದೆ. ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮ ಬಲವು ಬರುವಂತ ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. வேதத்திலே நாம் கவனிக்கதான வேளையிலே 2 சாமுவேல் புத்தகத்திலே 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, God is my strength power. அவர் என்னுடைய பலனும் என்னுடைய அரணுமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. 2 ಸಮುವೇಲ 22ನೇ ಅಧ್ಯಾಯ 33ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ದೇವರು ನನ್ನ ಬಲವಾದ ಕೋಟೆಯಾಗಿದ್ದಾನೆ, ಆತನು ನನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ಸರಾಗ ಮಾಡುತ್ತಾನೆ. அங்கே 1 குரோனிக்கல் புத்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகின்றது, தேவன் நம்முடைய அவர் பலனாய் அவர் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். 1 ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 29ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಪ್ರಭಾವೈಶ್ವರ್ಯಗಳು ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಿಂದ ಬರುತ್ತವೆ. ஆகவே எங்கிருந்து வருகின்றது இந்த பலம், இந்த சக்தி எங்கிருந்து வருது? அது ஆண்டவரிடத்திலிருந்தே வருகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். ಇಲ್ಲಿ ಬಲ ಪರಾಕ್ರಮಗಳು ಎಲ್ಲಿವೆ? ನಮ್ಮ ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿಯೇ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ಆದ್ದರಿಂದಲೇ ಕೀರ್ತನೆಗಾರನೇ ಹೇಳ್ತಾನೆ, ನನಗೆ ಸಹಾಯ ಬರುವಂತ ಕರ್ತನ ಕಡೆಗೆ ನನ್ನ ಕಣ್ಣನ್ನು ನಾನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே நாம் ஆண்டவரிடத்திலே சகாயம் பெறும்படியாக அவருடைய கிருபைக்காக காத்துக் கொண்டிருக்கிற மனுஷனாய் காணப்பட வேண்டும். ಆದ್ದರಿಂದ ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಸಹಾಯವನ್ನು ಹುಡುಕುವಂತವರಾಗಿ ಆತನ ಬಲಕ್ಕಾಗಿ ಕಾಯುವಂತ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. மூன்றாவது நாம் கவனிக்கின்றோம், நம்முடைய பலத்தை ஆண்டவரிடத்திலே இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். we must draw our strength from God. எங்கிருந்து கிடைக்குது என்று தெரியும், இப்பொழுது நாம் அதை போய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ಈಗ 3ನೇದಾಗಿ ಗಮನಿಸಬೇಕಾದ್ರೆ, ನಾವು ನಮ್ಮ ಬಲವು ಎಲ್ಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದಾಯ್ತು, ಆದ್ರೆ ಈಗ ಅದನ್ನು ದೇವರಿಂದ ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. எப்படி பெற்றுக்கொள்வது? ஆண்டவரிடத்திலிருந்து பலனை எப்படி பெற்றுக்கொள்வது? ದೇವರ ಬಲವನ್ನು ಹೇಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು? ஏசாயா புத்தகத்திலே 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்துக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகலை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாதிருப்பார்கள். ಆದ್ದರಿಂದಲೇ ಯೆಶಾಯನ ಬರೆದ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 40ನೇ ಅಧ್ಯಾಯ 31ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಯೆಹೋವನನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವವರು ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದುವರು, ಹದ್ದುಗಳಂತೆ ರೆಕ್ಕೆಗಳನ್ನು ಚಾಚಿಕೊಂಡು ಏರುವರು, ಓಡಿ ದಣಿಯರು, ನಡೆದು ಬಳಲರು. ஆகவே கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது, ஆண்டோட பாதத்திலே ஆண்டோட சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது நாம் புதிய பலனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கின்றோம். ಆದ್ದರಿಂದ ನಾವು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಆತನಿಗಾಗಿ ಕಾಯುತ್ತಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನ ಬಲವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತೇವೆ. உனக்கு பலன் வேண்டிய நேரத்தில் எல்லாம் ஆண்டு சமூகத்திலே போய் கதறு. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 34:17 தான் சொல்கிறது, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகின்றார். ಆದ್ದರಿಂದ ನಿನಗೆ ಇರುವಂತ ಸಮಯಗಳಲ್ಲಿ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಹೋಗಿ ಮೊರೆಯಿಡು, ಆಗ ಆತನು ನಿನ್ನ ಕೂಗಿಗೆ ಕಿವಿಗೊಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. ಕೀರ್ತನೆಗಳು 34ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಅದೇ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಯೆಹೋವನು ನೀತಿವಂತರ ಕೂಗನ್ನು ಕೇಳಿ ಎಲ್ಲಾ ಕಷ್ಟಗಳಿಂದ ಅವರನ್ನು ಬಿಡಿಸುತ್ತಾನೆ. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகின்றது. ಆತನು ಸೋತು ಹೋದವನಿಗೆ ತ್ರಾಣವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿ ನಿರ್ಬಲನಿಗೆ ಬಹುಬಲವನ್ನು ದಯಪಾಲಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 40ನೇ ಅಧ್ಯಾಯ 29ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. உன்னுடைய ஆவிக்குரிய பயணத்தில் நீ கடந்து போய் கொண்டிருக்கிறதான வேளையிலே உனக்கு சோர்வு வருகிற பொழுது, உன்னுடைய எதிராளிகளுக்கு நேராய் கடந்து வருகிற பொழுது, அங்கே பிரச்சனையில் கடந்து வருகிற பொழுது, அங்கே நீ சகாயம் பெறும்படியாக, பலத்தை பெறும்படியாக ஆண்டவரிடத்திலே நீ உன் ஜெபத்தை ஏறெடு. வேதம் சொல்கிறது, கர்த்தர் தன்னுடைய பலத்தை உனக்கு அனுப்புகின்றார் என்று சொல்லி. ನೀನು ನಿನ್ನ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ
ಸೋತು ಹೋದಂತವನಾಗಿ, ತ್ರಾಣವಿಲ್ಲದಂತವನಾಗಿ, ಬಲಹೀನನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನು ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಆತನಿಗೆ ಮೊರೆ ಇಡು, ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸು. ಆತನಲ್ಲಿ ನೀನು ಕೂಗಿಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ನಿನಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟು ನಿನಗೆ ರಕ್ಷಣಾ ದುರ್ಗವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. ஏசியா 25:4 அதைத்தான் சொல்லுது. கொடூர வானவெளி சீரல் மதிலை போல மோடி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலுமாக, வெயிலுமாக, ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கின்றீர். ಆದ್ದರಿಂದಲೇ ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 25ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ನೀನು ದೀನರಿಗೆ ಕೋಟೆ, ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ದರಿದ್ರರಿಗೆ ರಕ್ಷಣಾ ದುರ್ಗ, ಬಿಸಿಲಿಗೆ ನೆರಳು, ಭೀಕರ ಶ್ವಾಸವು ಗೋಡೆಗೆ ಬಡಿದು ಬಿಡುವ ಬಿರುಗಾಳಿಯಂತಿರುವಾಗ ಆಶ್ರಯವೂ ಆಗಿದ್ದಿ. அங்கே கர்த்தரிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் கர்த்தரிலே இருந்து பலனை பெற்றுக் கொள்கின்றான். ಕರ್ತನಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದುವಂತ ಮನುಷ್ಯನು ಧನ್ಯನು, ಅವನು ದೇವರಿಂದ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆகவே அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ಆತನು ಹೆದರುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ஏனென்றால் ஆண்டவரே அவனுடைய பலனாக, அவனுடைய கீதமுமாய் இருக்கின்றார் என்று வேதம் சொல்லுகின்றது. ಯಾಕೆಂದರೆ ದೇವರೇ ಆತನ ಬಲವು, ಕೀರ್ತನೆಯೂ ಆಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஏசாயா 12:2 அதைத்தான் சொல்லுகின்றது. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಈಗೋ ದೇವರೇ ನನಗೆ ರಕ್ಷಣೆ, ನಾನು ಹೆದರದೆ ಭರವಸೆ ಪಡುವೆನು. ನನ್ನ ಬಲವು ಕೀರ್ತನೆಯೋ ಯೆಹೋವನಷ್ಟೇ, ಆತನೇ ನನಗೆ ரட்சகனாதனோ என்பதே. நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள் அப்படியாக நாம் பரலோகத்தின் வாழ்க்கையிலே நாம் முன்னேறாதபடிக்கு அதை தடை செய்யும் என்றால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, ஆண்ட சமூகத்திலே போய் ஆண்டோடைய பலத்தை நீ பெற்றுக்கொள். Draw the strength from God. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಯಾತ್ರೆಯನ್ನು ಮುಂದುವರಿಸುತ್ತಿರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು, ವೇದನೆಗಳು ಬರುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕುಂದಿ ಹೋಗುವಂತೆ, ಪ್ರಾಣವಿಲ್ಲದಂತವರಂತೆ, ಸೋತು ಹೋಗುವಂತವರಂತೆ ಮಾಡುವಂತಹ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯವು ಒಂದೇ ಒಂದು, ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಹೋಗಿ ಆತನಲ್ಲಿ ಮೊರೆ ಇಟ್ಟು ಆತನಿಂದ ನಮ್ಮ ಬಲವನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ನಾವು ವೇದದಲ್ಲೇ ಗಮನಿக்கிறோம், இஸ்ரவேல் சேனையே அங்கே கோலியாத் என்றதான ஒரு மனுஷனுக்கு முன்பாக நடுங்கிக் கொண்டிருந்தது. ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲಿಯರ ಸೈನ್ಯವೇ, ದೊಡ್ಡ ಸೈನ್ಯವು ಗೊಲ್ಯಾತನೆ ಎಂದು ಹೇಳಲ್ಪಡುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯ ಮುಂದೆ ಗಡಗಡನೆ ನಡುಗುತ್ತಾ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ஆனால் அங்கே ஒரு சிறிய பையன் ஆண்டவருடைய பலத்தினாலே, ஆண்டவருடைய நாமத்தினாலே அவனை கடந்து போகின்றான் வேதம் சொல்லுகின்றது. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಚಿಕ್ಕ ಹುಡುಗನು ದೇವರ ಬಲದಿಂದ ಆ ಒಂದು ಗೊಲ್ಯಾತನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೋಗುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ இஸ்ரவேலர்களை நிந்தித்துக் கொண்டிருந்தான். உங்களுக்கு பலன் இருக்கிறதா, சக்தி இருக்கிறதா என்று சொல்லி கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தான். ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲ್ಯರನ್ನು ಗೊಲ್ಯಾತನು ಬಹಳವಾಗಿ ನಿಂದಿಸಿ, ನಿಮಗೆ ಬಲ ಉಂಟು, ಯುದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲ ಹಾಸ್ಯ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೆನು. ஆனால் இந்த சிறுவனாகிய தாவீதோ, நான் ஆண்டவருடைய பலத்திலே, ஆண்டவருடைய நாமத்தில் உனக்கு முன்பாக கடந்து வருகிறேன் என்று சொல்லி 1 சாமுவேல் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்திலே வருகின்றாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனையுடைய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன் என்று சொல்லி, ಅಲ್ಲಿ ದಾವೀದನು ನಾನಾದರೂ ನನ್ನ ದೇವರ ನಾಮದಲ್ಲಿ ಬರುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ಅದನ್ನೇ 1 ಸಾಮುವೇಲ 17:45ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. ಆಗ ದಾವೀದನು ಅವನಿಗೆ, ನೀನು ಈಟಿ, ಕತ್ತಿ, ಬರ್ಜಿಗಳೊಡನೆ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಿ, ನಾನಾದರೂ ನೀನು ಹೀಯಾಳಿಸಿದಂತ ಸೇನಾಧೀಶ್ವರನು, ಇಸ್ರಾಯೇಲ್ಯರ ಯುದ್ಧ ಭಟರ ದೇವರೂ ಆಗಿರುವ ಯೆಹೋವನ ನಾಮದೊಡನೆ ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತೇನೆ. ஆம், அவன் ஆண்டவருடைய நாமத்திலே, ஆண்டவருடைய பலத்திலே கடந்து போகின்றான். Blessed is he whose strength is in God. ಆತ
ಆತನು ತನ್ನ ಬಲದಿಂದಲ್ಲ, ದೇವರ ಬಲದಿಂದ, ಆತನ ಶಕ್ತಿಯಿಂದ ಯುದ್ಧಕ್ಕೆ ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾನೆ. ಹೌದು, ದೇವರಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದುವಂತ ಮನುಷ್ಯನು ಧನ್ಯನು. அதே போல அங்கு வேசலே வாசிக்கின்றோம். 2 ராஜா புத்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே எசேக்கியாவை அப்படியாக அங்கே செனிகர் ராஜா முற்றுகையிட்ட பொழுது அவன் அங்கே செனிகர் ராஜா எசேக்கியா ராஜா பார்த்து கேட்கின்றான், நீ யார் மேல் நம்பிக்கை இருக்கின்றாய், உன்னுடைய பலன் எங்கே இருக்கிறது என்று கேட்கதான வேளையிலே அங்கே எசேக்கியா ராஜா தேவ ஸ்தாபத்திலே கடந்து போய் ஆண்டவரிடத்திலே இருந்து அவருடைய பலத்தை அவன் பெறுகிறதை நாங்கள் கவனிக்கின்றோம். ನಾವು 2 ಅರಸುಗಳು 19ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಗಮನಿಸಿ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಹಿಜ್ಕೀಯನು ಬಹಳವಾಗಿ ಕೊಂದಿ ಹೋದಂತವನಾಗಿ ಇರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, ಅಂದರೆ ಆತನ ವಿರುದ್ಧವಾಗಿ ಶತ್ರುವಾಗಿ ಬಂದಂತ ಅರಸನು ನಿನ್ನ ಬಲವು ಎಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೀಯಾಳಿಸುತ್ತಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ದೇವರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಹಿಜ್ಕೀಯ ಅರಸನು ದೇವರಿಂದ ತನ್ನ ಬಲವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಈ ಒಂದು ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಗಮನಿಸಿ ನೋಡುತ್ತೇವೆ. அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருக்கு முன்பாக கைகளை விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீலின் மத்தியில் வாசம் பண்ணுகின்ற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்றும் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சும் என்று விண்ணப்பம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகின்றது. ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಕೆರೂಬಿಗಳ ಮೇಲೆ ಆಸೀನನಾಗಿರುವ ಆತನೇ, ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರೇ, ಯೆಹೋವನೇ, ಎಲ್ಲಾ ಭೂ ರಾಜ್ಯಗಳನ್ನು ಆಳುವ ದೇವರು ನೀನೊಬ್ಬನೇ, ಪರಲೋಕ ಭೂಲೋಕಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು ನೀನೇ. ಯೆಹೋವನೇ, ಕಿವಿಗೊಟ್ಟು ಕೇಳು, ಯೆಹೋವನೇ, ಕಣ್ಣಿಟ್ಟು ನೋಡು. ಸೆನ್ಹೇರೀಬನು ಜೀವ ಸ್ವರೂಪನಾದ ದೇವರನ್ನು ನಿನ್ನನ್ನು ನಿಂದಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹೇಳು ಕಳುಹಿಸಿದಂತ ಮಾತುಗಳನ್ನು ಮನಸ್ಸಿಗೆ ತಂದುಕೋ. ಯೆಹೋವನೇ, ನೀನೊಬ್ಬನೇ ದೇವರೆಂಬುದನ್ನು ಭೂ ರಾಜ್ಯಗಳೆಲ್ಲವೂ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ಇವನ ಕೈಯಿಂದ ಬಿಡಿಸು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ. He was drawing the strength from God. ஆண்டவரிடத்திலே இருந்து வல்லமையை பலத்தை பெறும்படியாக அங்கே விண்ணப்பம் பண்ணுகின்றான். அந்த இரவு நேரத்தில் என்ன நடக்கின்றது? வேதம் சொல்கிறது 35ஆம் வசனம், அந்த ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியாவின் பாளையத்தில் 190,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கிற போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். தேவ தூதனை அனுப்பி கர்த்தர் அவருடைய எதிராளிகளை அத்தனை பேரையும் கொன்று போட்டார். ಹಿಜ್ಕೀಯ ಅರಸನು ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಮೊರೆಯಿಟ್ಟ ಸಮಯದಲ್ಲಿ ನಡೆದಂತ ಕಾರ್ಯವೇನು 35ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. ಅದೇ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಯೆಹೋವನ ದೂತನು ಹೊರಟು ಬಂದು ಅಶ್ಶೂರ್ಯರ ಪಾಳೆಯದಲ್ಲಿ 185,000 ಮಂದಿ ಸೈನಿಕರನ್ನು ಸಂಹರಿಸಿದನು. ಅಶ್ಶೂರ್ಯರು ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ನೋಡುವಲ್ಲಿ ಪಾಳೆಯ ತುಂಬಾ ಹೆಣಗಳಿದ್ದವು. ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ತನ್ನ ದೂತರನ್ನು ಕಳುಹಿಸಿ ತನ್ನ ಜನರನ್ನು ರಕ್ಷಿಸುವಾತವನ್ನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. கர்த்தரிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். He set his eyes upon the pilgrimage. அவன் செவ்வையான பாதையிலே பரலோகத்துக்கு நேராக போகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டு கொண்டிருக்கின்றான். ಹಾಲೆಲೂಯ. ದೇವರಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದುವಂತ ಮನುಷ್ಯನು ಧನ್ಯನು. ಆತನು ಸನ್ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவனுக்கோசரம் கர்த்தர் தன்னுடைய தேவ தூதர்களை அனுப்பி அவனுக்கு விரோதமாய் வருகிறவர்களை அவர் சங்கரித்து போடுகின்றார். ಅವನಿಗೋಸ್ಕರ ದೇವರು ತನ್ನ ದೂತರನ್ನು ಕಳುಹಿಸಿ ಆತನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಏಳುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಶತ್ರುವನ್ನು ಸಂಹಾರ ಮಾಡುವತನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நாம் நம்மை வெறுமையாக்குவோம், ஆண்டவருடைய கிருபைக்காக காத்திருப்போம், ஆண்டவரிடத்திலே அனுதினமாக நாம் போய் அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்வோம். அப்போது நாம் நிச்சயமாக இந்த பரலோகத்தின் வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி வெற்றி பெறுவதாக நாம் கடந்து போகும். ஒரு வெற்றி உள்ள ஜீவமாய் நம்முடைய ஜீவத்தை கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிப்பார். ನಾವು ನಮ್ಮನ್ನು ಬರಿದು ಮಾಡಿಕೊಂಡು ದೇವರ ಕೃಪೆಗಾಗಿ ನಾವು ಕಾಯುತ್ತಾ ಇರೋಣ. ಆತನಲ್ಲಿ ನಾವು ಬಲವನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಂತವರಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ತೋರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಇಟ್ಟಿರುವಂತ ಈ ಮಾರ್ಗದ ಪ್ರಯಾಣವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸುವುದಕ್ಕೆ ಆತನು ನಮಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡುವಂತನಾಗಿರುವುದರಿಂದ ನಾವು ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ಜಯಶಾಲಿಗಳಾಗಿ ಮುಂದಕ್ಕೆ ಸಾಗುವಂತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾ ಇರ್ತೇವೆ.
கர்த்தரிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த விசேஷித்த நாட்களிலே ஆசீர்வதிப்பாராக. எங்கும் பயங்கரமும் எங்கும் வியாதியும் நிறைந்தான இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுடைய சேட்டை மறையிலே வைத்து அவர் உங்களை பாதுகாத்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. ஆமேன் என்பதே. ಕರ್ತನು ಮನುಷ್ಯನು ಬಲ ಹೊಂದುವಂತ ಮನುಷ್ಯನು ಧನ್ಯನು. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಆತನಲ್ಲಿ ಬಲ ಹೊಂದುವಂತವರಾಗಿರೋಣ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಈ ವಿಶೇಷವಾದಂತಹ ದಿನದಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಿ ನಡೆಸಲಿ. ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಯಾವಾಗಲೂ ಇರುವಂತವನಾಗಿ ಕಾಲ್ಪಡೋಣ. ಆಮೇನ್.